ஜெயின்ப்பா. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணம். அட்டகத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த இந்த ஜேர்னி அண்ட் ஞானவேல் சார் மூலமாக ரொம்ப டிஸ்டன்டாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன். ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானவேல் சார் இருக்கார். அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தங்கலாம் படம் வந்து அவர் கூட தான் நான் சாப்பிட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க. லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஞானவேல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன். அவர் கூட சேர்ந்து இருக்கணும். நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன். அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஏன் ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு வேறு எதுவுமே தோணலை. ஞானவேல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன். அந்த அது நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் அப்படி எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்ப வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வந்து ஞானவேல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது வந்து எந்த சாதாரண விஷயம் இல்லை, அண்ட் வந்து பெரிய விஷயம் சார். அந்த வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இதுலேயே வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டிரெக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்கல. ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு, ஒரு அண்ணனை என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு, அந்த ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நீங்கள் நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெற்றியை எனக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கல, அந்த வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டராக தான் நான் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ஞானவேல் சார். அந்த ஞானவேல் சார் கூட இருக்க நேஹா மேடம், அந்த வந்து தனகன் சார், அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். நிச்சயமாக அந்த படத்தை வந்து சரியான இடத்துல எனக்கு கொண்டு சேர்த்துங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த ரொம்ப தேங்க்யூ. அந்த அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னன்னா சினிமாவை நம்ம பார்க்குறோம். சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும், சினிமா என்னதான் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே படம் பார்ப்பாங்க, சின்ன வயசுல தியேட்டருக்கு போவாங்க, படமாக பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து படம் பண்ண வந்தோம்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ள போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்கிச்சு. அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், சினிமா பாடஸ், ரண்டோல் அரம்னு சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இறைவன திரைப்படங்கள். இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்ப அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது. அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம் இருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து படம் எடுத்தா நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம்.
நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம். அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியமா எனக்கு வந்து இருக்கு. அந்த மீடியமா நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறு மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலா இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனாலதான் நான் சினிமாவை தேர்ந்தெடுப்பேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல. நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன்னா இங்க சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது, எழுதப்படாத கதைகள் இருந்தது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது. வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருந்தது. இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்னோட சிந்தனை மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி ஏற்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு. இந்த கேள்விக்கான பதில வந்து வரலாற்று நம்ம தேடுறதை பார்த்தீங்கன்னா வரலாறு என்பது வந்து ஒன் சைடடா இருக்கு. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு வந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி வந்து நம்ம பார்க்கறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் நினைஞ்சது. அதுபோலதான் சினிமாக்குள்ளேயும் என்ன மாதிரியான படங்களை எடுத்துருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பா வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறு ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, வெறும் வந்து வரலாறு என்பது மரபிலேயே வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுக்குள்ள குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டுமே வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறுக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது. ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய யுக்தியால அதை மீளுருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு. சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து முன்னாடி நான் வந்து சொல்லிப்பேன். சோ இந்த சினிமா வெறும் வரலாற்று தேவையினுடனே மட்டுமே முடிகிறதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது வந்து இங்க வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு, மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு, மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்டா இருக்காங்க. ஒரு வரலாற்று ஆய்வு இல்லை ஒரு நம்முடைய நம்பிக்கைகளை மட்டுமே சினிமாவில் சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன். இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்களை நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். ஆனா சினிமா வந்து அப்படியே வித்தியாசமா இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர ஏற்பாடா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. ஸோ இங்க வந்து நம்ம சொல்ற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் போக்குனதே வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட்பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட்பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அது ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28 ஒரு படம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனா அந்த ஐடியா இல்லாம ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை 28 மூலமா அவர் வந்து பண்ணாரு. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி, அந்த ஈஸியா யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடினாங்க. அப்ப நான் பாக்குறப்ப அந்த சென்னை 28 லைஃப்ல வேற இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை. அப்போ ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்லப்படாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியா வந்து ஆடியன்ஸ் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவா மாற்றி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சி சார் கிட்ட வந்து அந்த கதை சொல்றப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்ப நானும் மோசஸும் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புறோம். அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தது. ஸோ அந்த லெட்டர்ல வந்து என்னோட கான்ஃபிடென்ட் சொன்னேன், இந்த சினிமா வந்து டெஃபினட்டா மக்களுக்கு வந்து பிடிக்கும், நாங்க வந்து ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நாங்க பிளேயர்ஸ் ரெடியா இருக்கிறோம், எங்க கிட்ட வந்து பால் வந்தா டெஃபினட்டா வந்து கோல் வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சோம். அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவனா எழுதினாங்க இங்கிலீஷ்ல, அவனோட இங்கிலீஷ்ல எழுதினா. ஸோ வந்து அப்படிதான் நாங்க அந்த படம் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த படம் அட்டை கட்டி
ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு, அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணாங்க, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் மூலமா அடுத்து வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்றேன். மெட்ராஸ் படம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது. ஆனால் மெட்ராஸ் படம் பண்றப்போ மோகன் சார் கிட்ட சொன்னேன், இந்த படம் நிச்சயமா ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன், இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு மனோல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் 3 பேருக்குமே வந்து நான் வெளிப்படையா நான் சொன்னேன்னா, அது சொல்லாம எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் வந்து இப்படிதான் ஒரு படம் எடுக்க போறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுதான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அந்த வந்து எங்களுக்கே தெரியும், சூப்பர் ஸ்டாரா இருக்கு. மெட்ராஸ் ஒரு படம் அவருக்கு பிடிச்சனால தான் என்னை கூட்டி கொடுத்தாரு. எனக்கு வந்து அவர் கூட ஒருத்தவங்க பயம் இருந்தது. பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு. கபாலி வெற்றி அடைகிறனால தான் வந்து காலாண்டு ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. அந்த படத்தை வெற்றி தான் வந்து சார்பட்டா பரம்பரை. ஸோ இப்படிதான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது தண்ணீர் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான், வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்பதான் வந்து விக்ரம் சார் வந்து நான் வந்து கூப்பிட்டாரு, நம்ம வந்து சாப்பிட்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொன்னாரு. எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சார் வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும், பல கேரக்டர்லாம் பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சார் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது அதை மாற்றுக்கிற விதம் இருக்குதுல்ல. இப்போ அழிப்படத்துல வந்து ஒரு சின்ன பூசம் தான் வரும், அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்கிற கிறிஸ்டியன் பலி மாதிரி ஒருத்தர் வந்து வெள்ளி ஆகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் வீண்டி இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல. அந்த வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து அது ரொம்ப ஈஸியானது கிடையாது, எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது. நான் யோசிச்சேன், ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள் மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதை அவர் கேட்கணும், அவர் கேட்பாங்க. ஏன்னா வந்து இதே வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம எழுதிட்டோம், அந்த எழுதும்போது நம்ம சொல்றதை கேட்டு பண்ணணும். ஏன்னா அவருக்கு சில டிமாண்ட் இருக்கும், அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னா என்னால் ஒரு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நான் யோசிச்சேன். அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சூரியனா கிட்ட நான் சொன்னேன், நான் பேசினல நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் இது எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியா சொல்ல வரல, அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான். ஆனால் அந்த கதையை வந்து என்னோட ஆத்மாக்குள்ளிருந்து புரிஞ்சுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ. ஏன்னா என்னோட உலகத்திலிருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆகும், அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த விக்ரம் சார் வந்து ஒத்துக்கணும்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் அன்னைக்கு தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஒரு கலைஞன், ஒரு அச்சாசலான ஒரு கலைஞன் ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி சாய்ஸ். அந்த வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவரை வந்து அந்த கதாபாத்திரங்களை வந்து கதாபாத்திரமா மாற்ற வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசிச்சேன். ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து நான் வந்து டிராவல் பண்ணிச்சு. நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை எழுதுறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அந்த வந்து அழகப்புறம் என் கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபா எனக்கு வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்காங்க, அவன் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறதுலாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான். ஏன்னா வந்து அந்த கதைக்குள்ள பல சிக்கலான விஷயங்களும் இருக்கு, அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன், ஒரு புதிய உலகத்துக்குள்ள நுழைய போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போட்டுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையத்தை எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான். அந்த ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. அந்த கான்செப்டோட தான் வந்து நான் அந்த படத்துக்குள்ள போனேன். அந்த வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாற்றினார் இந்த செட்டில். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அது நின்னார். அவர் அந்த ஒரு காடவனா வந்து நின்னாரு. இட் இஸ் நாட் ஈஸி. எவ்ரி டைம் ஒரு காடவன், அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி, காடன் இன்னும் பின்னாடி, அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காடனுடைய உடல் வடிவமைப்பு அந்த வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது. அதுக்கும் வந்தார். ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறதில்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி பயங்கரமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட். நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம். ஒரு ஆசிரியராக இருக்கிறது வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்ணுறது, நடிக்க வைக்கிறது, அவரை நம்ம சொல்கிறது கேட்கறது. இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவார், ரஞ்சித் இப்படி பண்ணலாமாரு, எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அது கேட்டாரன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். சார் வேணாம் சார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஒரு புரியாதம் தான். ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எதாவது வச்சு அந்த வந்து படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு. அப்போ போயிட்டு கேட்டேன், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணேன் சார் வரலாமா, உடனே ஒத்துக்கிட்டாரு. அந்த வந்து அவர் என்னன்னா ரிப்பி உடஞ்சிச்சு அவருக்கு. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் அந்த மானிட்டர் முதல்ல போய்ட்டு உட்காந்து போனாங்க. அவர் நிறையவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும்தான் அவர் பார்ப்பேன். நான் ஆக்ஷன் அடிச்சுன்னா ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை கொஞ்சிட்டு பசங்க யாராவது கூப்பிட்டு நேரம் ஆடுமே அவருக்கு வந்து ஆக்சுவலாக கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். கிட்ட போய் அவர் ஆனால் எழுக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து இல்லைங்க அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி சார் ஒரே நம்பர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே குறைவாக பார்த்தேன் அவர் ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன். அவரை எப்படியாவது கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அந்த வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களானை வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமாக ஏற்றாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரும் சொன்னோன்னே அப்படி ஒரு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கிறவங்களாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே இந்த படத்துல வந்து ஒரு குங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அது லாங்குவேஜ் அந்த என்ன சொல்றது அந்த டயலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தாரு. புதிய ஒரு நடிப்பு பரிமாணத்தை வந்து காட்டினாரு. அந்த வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு, எப்படி வந்து அந்த தமிழ்நாடுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணுன்றதுல வந்து பயங்கர புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பசுபதி அன்னைக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் டயலாக் அவரோட சீக்வன்ஸ் அப்படி வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காமெடி பண்ணி பயங்கரம் அவர் நடிப்பாரு. ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடிச்சாரு. அந்த வந்து அதனால அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா பசுபதி ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்துல பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அந்த வந்து பார்வதி அந்த மாலிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அந்த அரசாணையா நடிச்ச பிரீத்தி இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்வதி வந்து நான் பூ படத்துல இருந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். பார்வதியை நம்ம நடிக்க கூட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்வதி நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வாங்கிட்டு அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் வந்து அவங்களே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் தேடுறதுக்கு வந்து அவங்க
பண்ற விதம் அந்த வந்து அந்த பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நான் ஏன் பேச மாட்டேன் பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனா இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு நார்மலா இருந்தா நம்மளால எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். நிறைய வந்து டேக் போவோம், எக்கச்சக்கமாக டேக்ஸ் போவோம். இவங்க மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர், வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷாட்லையும் இருக்கணும். நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன்று போயிட்டே இருப்போம், அவங்களை நடிக்க வச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நார்மலான மனுஷனை வந்தால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயங்கரமாக நான் ரொம்ப ஹேட் ஆகிட்டேன். நான் அப்படி கிடையாது. என் படமா ரொம்ப ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் நாங்கள் அந்த செட்டில். பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹேட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல. எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ அவங்களோட எஃபர்ட்டை போடுறாங்க, அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும், சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன எழுச்சிக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிவு வரைக்கும் அந்த ஜேர்னி தான் இருந்தது. அந்த நேற்று கூட வந்து நாகல் சார் கேட்டார், இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஜாலியாக சொன்னார். என்னால் முடியல. படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வந்து நாளைக்கு அவருடைய அவங்க உள்ள வந்தது, அவங்க போட்ட எஃபோர்ட்டு அந்த வந்து ரொம்ப சாதாரணமாக நான் நடிச்சுட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வெரி வெரி டஃப்பான ஒரு கேரக்டர். அவங்க அதை வந்து தூக்கி சொன்னாங்க, அவங்களால முடியல. அவங்க கை காலெல்லாம் எதிரும், கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஆனாலுமே நான் வந்து ரொம்ப கேட்டே இருப்பேன். அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக அந்த ஸ்டன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்காரு. சாம் வந்து ஒரு கரடுமையான ஆளுக்கு நான் எதுனா எல்லாரும் அச்சு போட்டு நிற்பார். அது எல்லாம் அது எல்லாருமே அடிப்பட்டுதான் இல்லையாங்க. ஆனா வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த தேங்க்யூ நாளைக்கா. அந்த நீங்க டேனியல் டேனியல் எப்படின்னா வந்து லாங்குவேஜ் பிரச்சனை, அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை. டேனியல் பிரிட்டிஷே இட்டாலியன், அங்கிருந்து ஒரு வராரு பாலா இருக்கிறாங்க. பாலாவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பான். நான் ஒன்று கேட்பேன், பாலா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு ஒன்று சொல்லுவான். அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் நான் போய் கேட்பேன், பாலா கிட்ட சொல்லுவேன், பாலா இப்படி பண்ணு சொன்னா பாலா கூப்பிடுவேன், பாலா நீ இதுதானே சொல்லு அப்படின்னா. என்ன பாலா சொல்லுவேன், ஆனா நீங்க ஸ்கிரிப்ட் இதுதானே எழுதிருக்கீங்க அப்படின்னா, அது இல்லடா. சரி, டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிப்பாரு. தேங்க்யூ டேனியல். அந்த ஹரி, அந்த அசோகன், ஹரியெல்லாம் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு கேரக்டர் எழுதிட்டேன், இது பண்ணணும், ஹரியால முடியுமா அவன் பண்றான். அந்த மாதிரி ஒரு கதைகளான பயங்கரமான ஆர்டிஸ்ட் அந்த அசோகன்லாம் வந்து வேற லெவலில் போக்குறான். அந்த முத்துக்குமார் இவருக்கு எல்லாருமே இப்போ எங்க பூஜராஜி நடிச்சிருக்கு, அப்புறம் ஏங்கங்களாங்கய்யோ வேற யாழ்னி நடிச்சிருக்கு, அப்புறம் குட்டி பொண்ணு நடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்டரா நடிச்சவங்க. முக்கியமா வேணா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. வேற லெவல் எக்ஸ்டர்னல் ஒர்க். அந்த அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லணும். அடிபட்டு ஓடும் வட்டம் அப்படி பார்க்காம கண்டுதான் தெரிஞ்சுடுவேன். நான் ஒருத்தர் மயக்கிச்சு விழுந்துருவாரு, நான் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக தான் நடந்துக்கிட்டேன். டெய்லி சாரு நீங்க ஆனா பெரிய லெவலில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த தேங்க்யூ நன்றி. அதில் வந்து அதோட டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர்னு நான் சொல்லலாம். கிஷோராக இருக்கட்டும், இந்த எடிட்டர் இருக்காங்களா செல்வா, 2 பேரும் வந்து பயங்கர அந்த ஆர்டர் வந்து மூர்த்தி சாரு வேற லெவலில் வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இனா இருக்காங்க, அந்த வந்து அறிவு, அந்த மணில் யாத்திரிக்கன், அந்த எல்லாருமே வேற லெவலில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த ஜீவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது. அண்ட் ஜீவி சார் அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப என்ன சொல்றது, அவரோட டீம்ல எல்லாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணலாம்னு சொல்லி லிரிக் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் வந்து பயங்கர ஃப்ரீடமா இருந்தாரு. அண்ட் என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன், என்னோட ஃப்ளேவர் என்ன, எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த வரிகள்ல இருந்து அந்த மியூசிக்ல இருந்து அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய எமோஷனை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்கா வந்து வெளிப்பட்டிருக்காரு. அந்த ஒரு டீம் வேற லெவல் டீம் அவர் வந்து வச்சிருக்காரு. அந்த வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைம்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த பெரிய சப்போர்ட்
அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆழ்த்துறாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்ல படமாக எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிறைய சிங் ராஜான்னு அந்த வந்து ஸ்டோவன்னு காஸ்டியூம் டிசைன் அனிதா மனைவி அனிதா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பயங்கர சூப்பரான ஒர்க். அந்த நான் நவீன சிரிக்கிறேன் அது எனக்கு என்ன சிரிக்கியா அந்த இது ஸோ எல்லாரும் விட்டுனா யாராவது பாரு நீ என்னண்ணா சந்திரன் செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிருந்தாரு. அந்த ராஜேஷ் என்னது ராபினா மேனேஜர்ஸ் ஓகே ராபினும் பயங்கரம் பண்ணிருந்தா ராமன் வரல மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் அவங்க தூங்கவே இல்லை. மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்ல இருந்து அந்த நம்ம சிவா அப்புறம் வந்து சிவா பரத் காமராஜ் அந்த மாதிரி நிறைய பெரிய டீம் அந்த எல்லாருமே வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமா இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு குறித்த படமாக இருக்கும். நான் எப்பவுமே வந்து என்னோட சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமா மட்டும் பார்க்கல, வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பல. நான் இந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டமாக இருந்தது. இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த சமூகத்துலேருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது, துன்பங்கள் நிறைய இருக்குது, நிறைய படிப்பினைகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த அப்சர்வ் பண்ணி தான் நான் ஆப்பாக மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நிச்சயமாக இந்த சினிமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு எழுச்சியை டச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்றது மூலமாக இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும், சில கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் என்னோட சினிமாவா நம்புறேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தா நம்புறேன். ஏன்னா என்னோட பாலிடிக்ஸ் தான் நான், அது இல்லைன்னா நான் கிடையாது, அது இல்லைன்னா நான் இங்க கிடையாது. தயவுசெய்து அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்.